என்னங்க இப்போ நீங்க ஊருக்கு போய் தான் ஆகணுமா? என்னம்மா கேள்வி இது? ஆஃபீஸ் வேலைக்காக என்னை எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிங்க்கு முதல்ல என்னை வெளியூர் அனுப்புறாங்க. இப்போ போய் இப்படி கேட்டா எப்படி? உங்ககிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கேன்ல. சொன்னீங்க, ஆனா இவ்வளோ சீக்கிரம் போக வேண்டி வரும்னு நான் எதிர்பார்க்கல. நானும் நினைக்கல. குட்டி பை. குட்டிக்கு என்ன வேணும்? அப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்களா? ஏமா? தாத்தா திட்டுவார்ல. தாத்தாலாம் திட்ட மாட்டாரு. சாந்தி, குழந்தை பத்திரமா பாத்துக்க. வாங்க. இந்திராவை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஸ்கூல் பக்கத்திலேயே இருந்தா நல்லது. இவளை நானே கூட்டிட்டு வந்துடுவேன். அந்த பொறுப்பை என்கிட்டே விட்டுருங்க. குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது இனிமே என்னோட வேலை. ஆமா, எங்களுக்கு என்னென்னமோ செய்யணும் தான் உனக்கு ஆசையா இருக்கு. ஆனா அப்பா என்ன செய்வாரோன்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. சரி விடு. இப்ப நான் ஊர்ல இல்லாத இந்த 2-3 நாளைக்கு அப்பா திட்டாம இவங்க 2 பேரும் நீ பத்திரமா பாத்துக்க, அதுவே போதும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. 2 பொண்ணோட கல்யாணம் நடந்த சந்தோஷத்துல உங்க அப்பா யாரையும் திட்ட மாட்டாரு. எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அவரு மறந்த மாதிரி நாமளும் ஒரு ஆளை மறந்துட்டோம். ஞாபகம் வரலையா? இந்த கல்யாணங்களே நடக்காதுங்கிற நிலைமையில சாந்தி போய் பேசி சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு சீதா உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லலன்னா உங்க அப்பா கோபம் மாறி இருக்குமா? தினேஷுக்கு தான் பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிருப்பாரா? முறைப்படி கல்யாண பத்திரிகைய அவளுக்கும் கொடுத்துருக்கணும். அவளுக்கும் தர்ம சங்கடம், நமக்கும் பிரச்சனை. அதனால நீங்க 2 பேரும் போய் நிச்சயமா அவளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஆமாமா, சீதாக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நான் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டேன். சாந்தி, நீ என்ன பண்ற? என் சார்பிலையும் அம்மா சார்பிலையும் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துரு. சரிங்க. அம்மா, என் குழந்தையும் சாந்தியும் உன்னை நம்பி தான் விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்குமா? நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ நிம்மதியா போயிட்டு வா. குட்டி, நீ கூட ஏம்மா கண் கலங்குற? நான் இந்த வீட்டுக்கு வந்த நாளா அவர் இல்லாம இன்னைக்கு தான் இந்த வீட்டுல தனியா இருக்க போறேன். நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத. வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. நீங்க என்ன நீங்க மறந்துருக்கலாம், ஆனா நான் உங்களை மறக்கல. என் பேர் சாந்தி. அன்னைக்கு நீங்க ஹைதராபாத் கூட போனீங்களே, அப்பதான் நான் உங்களை உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். என்னங்க நீங்க? அடடே வாங்க. என்ன இது கையில பூ பழம்லாம்?
உள்ள வாங்க. வணக்கம். எப்படி வணக்கம்மா. இருக்கீங்க? நீங்க அப்பா, இவங்க சாந்தி, ஆர்கே சாரோட சின்ன மருமக. அடடே, நம்ம ஹைதராபாத் போகும்போது வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆமாமா. உன்ன மாதிரி தான் ஒவ்வொரு மருமகளோட மாமனார் வீட்டுக்காக போறான்னா. அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால உங்ககிட்ட சரியா பேச முடியல. என்னங்க நீங்க? நான் உங்க பொண்ணை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தா நீங்க என்ன புகழ்றீங்க? இருக்கட்டும்மா, நல்ல குணத்தை முதல்ல பாராட்டணும். ஆர்கே சார் பொண்ணுங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது. அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே சீதா? நான் என்னங்க செஞ்சேன்? எல்லாம் உங்க முயற்சி தான். ஆர்கே சாரை பார்த்து உண்மையை சொல்ல சொன்னீங்க, நானும் சொன்னேன். ஐயோ, அந்த சம்பவம் மட்டும் நடக்கலனா எங்க மாமா குடும்பத்துல மகிழ்ச்சியே இருந்திருக்காது. உங்க உதவிக்கு எங்க குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்டோட வரதா இருந்தது. அவர் வெளியூர் போயிட்டாரு. அவர் சார்பா இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க. வாங்கிக்க சொல்லுங்க. அன்பா கொடுக்குறாங்கம்மா, வாங்கிக்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லி நமக்குள்ள இருக்கிற நட்பை ரயில் ஸ்நேகமாக்கிடாதீங்க. உங்களுக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் தயங்காம கேளுங்க. எங்க குடும்பமே உங்களுக்கு செய்யறதுக்கு காத்திருக்கு. ரொம்ப நன்றிம்மா, இந்த ஒரு வார்த்தையே போதும். சீதா, நான் கிளம்புறேன். வீட்டுல குழந்தை தனியா இருக்கா. கொஞ்சம் இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். காஃபி எல்லாம் இருக்கட்டும், நான் அடிக்கடி வருவேன். அப்ப சாப்பாடே சாப்பிட்டுட்டு போறேன். வரேங்க. வாமா சீதா, வரேன். வழி அமைச்சிட்டு வாமா. இதை பிடிங்க. குழந்தை எப்படிங்க இருக்கா? நல்லா இருக்கா. ஒரே வாலு, அட்டகாசம் தாங்க முடியல. எத்தனாவது படிக்கிறா? இனிமேதான் சேர்க்கணும். நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து போங்க. கண்டிப்பா. வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. சொல்றேன். கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. ஓகேங்க. வரேங்க. பாய். வரேன். ராஜேஸ்வரி, இங்க வாமா. என்னங்க? கொஞ்சம் இரு. அபிராமி, மதன், நீங்களும் வாங்க. நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்டுங்க. ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. சொல்ல வந்தது சீக்கிரமா சொல்லுங்க. மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இதே போராட்டத்தோட தான் நான் இத்தனை நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் என்னால் இதை பத்தி பகிரங்கமா பேச முடியல. இத்தனை நாள் எப்படியோ பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன். இனி என்னால் தாங்க முடியாது. மாமா, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்க. சொல்றேன். சொல்லத்தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். என்னைக்கு பெத்தவங்களுக்கு தகவல் கூட இல்லாம கார்த்திக் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னானோ அன்னைக்கே அவனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு தீர்மானிச்சிட்டேன். ஆனா நீ தான் சொன்ன, மாமா அவசரப்படாதீங்க, முதல்ல பொண்ணுங்க கல்யாணம் நடந்தாகணும். நீ சொன்னது எனக்கு சரியா படவே இத்தனை நாள் காத்திருந்தேன். ஆச்சு பொண்ணுங்க கல்யாணம், அவங்கள மறு வீடு போய் சேர்ந்தாச்சு. அதான் நல்லபடியா முடிஞ்சிருச்சேப்பா. அது நல்லபடியா முடிஞ்சு. இனி பாக்கி நடக்க வேண்டியது நல்லபடியா முடியணும். என்னங்க அது? ராஜி, எனக்கு பிடிக்காத விஷயத்த என்னால இனியும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு ஒரு புனிதமான கோவில். அதனால இனிமே கார்த்திக்குக்கும் அவன் கும்பலுக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது. மாமா, என்னது இது? கொஞ்சம் கூட நியாயம் இல்லைங்க. தயவு செய்து குறுக்க பேசாத. நீங்கள்லாம் என்ன கல் நெஞ்சக்காரன் நினைச்சாலும் பரவாயில்ல. அன்னைக்கு வீட்டு விட்டு வெளியே போடான்னு சொன்னப்ப என்ன சொன்னான்? இது தாத்தா வீடு, எனக்கு இந்த வீட்டுல பங்கு இருக்குன்னு தானே சொன்னான். 4 ஒரு பங்கு அவனுக்கு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு உண்டான நஷ்ட ஈடா அவனுக்கு பணத்தை கொடுக்க தயார்.
இந்த வீட்டுக்கு தனக்கு சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்க சொல்லு. டேய் மதன், நீ வக்கீல பார்த்து இதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. அப்பா, தம்பி வேற ஊர்ல இல்ல. டேய், இந்த நேரத்துல அவன் தம்பி இல்லைன்னு விடுதலை பத்திரம் எழுதி வாங்கினானா தம்பி கிம்பின்னு அனாவசியமா பேசிட்டு இருக்கிறான். சொன்னது செய். மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. போருமா, பொறுத்ததெல்லாம் போதும். என்ன அவன் இந்த உலகத்துல யாரும் பண்ணாத தப்பி அவன் பண்ணிட்டு வந்துட்டான். இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறீங்க. ராஜி, உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது மன்னிக்க முடியாத குற்றம். அவன் மேல பாஸ்து குட்டி வளர்த்தவங்களுக்கு தெரியாம ஒரு தகவல் கூட இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அது என்ன கொண்டதுக்கு சமம். இதை என்னால மன்னிக்க முடியாது. டேய், சொன்னது செய்டா. அபிராமி, இதுக்கு நீதாம ஏதாவது ஒரு வழி சொல்லணும். அத்தை, பாத்துக்கலாம். பொறுமையா இருங்க அத்தை. மாமா சொல்லும்போது உடனே எதிர்த்து பேசினா அவருக்கு பிடிக்காது, கோவம் தான் வரும். மாமா நினைக்கிற மாதிரி கார்த்திக் இந்த வீட்டு விட்டு அனுப்ப நான் விட மாட்டேன் அத்தை. வெரி குட் அபிராமி. அதுக்குண்டான வேலையை நீ பாத்துக்கிட்டே இரு. நான் வக்கீல் வேலையை முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். ஓகே? சாந்தி, என்னது? ஏன் இப்படி கலங்குற? கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. யாரும் அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருமா, உனக்கு நான் இருக்கேன்ல. வா, கண்ணை தொடச்சுக்க. Clubhouse end. 15 matches for Douglas under 21 one-day international workers with them. High economy rate, but does have a good strike rate. Good average day, 28. This is average against India. அப்பப்பப்பா, என்ன வாசனை, என்ன வாசனை. ஆமா, அது என்ன? நீ சாமா வாங்குற அதே நாடார் கடையில தான் நானும் சாமா வாங்குறேன். அப்ப நீ தாளிக்கும் போதும் கடுகு வறுக்கும் போது மட்டும் இப்படி ஒரு வாசனை தெருவே தூக்கி அடிக்குதே. சும்மா இருங்கம்மா, நீங்க வேற. இல்லம்மா, நீ வைக்கிற சாம்பார் வாசனை மோப்பம் முடிச்சிட்டு எங்க வீட்டுக்காரு என்ன திட்டாரு? நீ இந்த வீட்டுக்கு வராத வரைக்கும் நான் வச்ச சாம்பாரை வாய் மூடிக்கிட்டு சாப்பிட்டு இருந்தவரு, இப்ப நீ இங்க வைக்கிற சாம்பார் மாதிரி வைக்கலனா நீ சாம்பாரை வைக்க வேண்டாம்னு திட்டுறாரு. ஆமா, பேச்சு வாக்குல கேட்க மறந்துட்டனே. பையனுக்கு கல்யாணம் ஆகாத வரைக்கும் சமைச்சுக்கிட்டு இருந்தது சரி, இப்பதான் மருமக வந்துட்டாளே, அவளை வேலை வாங்க வேண்டியதானே, அவளை சமைக்க சொல்ல வேண்டியதானே. என்ன மாமியாரு நீ? பாவங்கா, செல்லமா வளர்ந்த பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு அவ சமைக்கட்டு பக்கமே போயிருக்க மாட்டா. நான் சும்மா தானே இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. இப்படி பாவ புண்ணிய பார்த்தே அவ உனக்கு மாமியார் ஆயிடுவா. கொஞ்சம் கூட இறக்கப்படாத. அவ வேற பணக்கார வீட்டு பொண்ணு, ரத்தத்திலே திமிரு இருக்கும். ஐயோ, எங்க அண்ணே அந்த மாதிரிலாம் வளர்த்திருக்க மாட்டாங்க. இந்த காலத்து பொண்ணுகளை எல்லாம் நம்பாதமா. அதுலயும் இவ மாப்பிளையே மாத்தி கட்டினவ. ஜாக்கிரதையா இரு. என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டப்படி நடந்துக்க. ஆமா, அவ்வளவுதான்.
எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங். குட் மார்னிங். சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன டிவி பார்த்துட்டு இருக்கியா? கிரிக்கெட்டா? டெஸ்ட் மேட்ச் தானே, ஒன்டேனா நல்லா இருக்கும். போர் அடிச்சிட்டு இருந்துச்சு, அதனால தான் கிரிக்கெட் பார்க்கறேன். அப்படியா? வசதியா வாழ்ந்த பொண்ணு, பொண்ணை நினைச்சா கவலையா இருக்கு. என்ன பாக்குற? நான் ஒன்னும் பில்டப் பண்ணல, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க சமயக்கட்டுல உன் மாமியார் புலம்பிக்கிட்டு இருக்கா. என்ன? வேற என்ன, சமயக்கட்டுல தானே சமைக்கணும்னு தான், நீ கூட மாட ஒத்தாசை பண்ண மாட்டேங்கிறியா? புலம்பிக்கிட்டு இருக்கா. நான் தெளிவா சொல்லிட்டேன். புதுசா கல்யாணம் ஆகி வந்தவ, அதுவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு, உனக்கு என்ன, நீ நல்லா தானே இருக்க, நீயே சமைச்சு வைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னும் கூட புலம்புறா. உனக்கு வாச தெளிக்க தெரியலையா, கோலம் போட தெரியலையா? இந்த காலத்து பொண்ணுகளுக்கு அதெல்லாம் தெரியுமா? சுத்த பட்டிக்காட்டு பொம்பளையா இருக்கா. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு. நீ வேற, அவளுக்கு நான் சப்போர்ட்டா? வந்த முத நாளே நம்ம 2 பேரும் கூட்டணின்னு லட்சுமி நடிச்சிடக்கூடாது பாரு. அதுக்காகத்தான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும். Glad to meet you, friends. Glad to meet you, பாட்டி. பொல்லாத கிழவி. கிழவியா? நீ அப்படியே கொமரியா இருக்க போற. இரு அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வரட்டுமா? நீ டிவி பாரு. ரம்யா, இந்த கிழத்துக்கு வேற வேலை வெட்டி எதுவுமே இல்லையா? யாரையுமே நிம்மதியாவே இருக்க விட மாட்டாரா? ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டே இருக்காரு. பங்கு தரேன், பணத்தை தரேன்னு. அவர் பிள்ளைக்கு பணத்தை கொடுக்கட்டும், பங்கு கொடுக்கட்டும், அது இல்லை இப்போ விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. அக்கா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன குழப்பாதக்கா. ராஜேஸ்வரி எங்க மருமகளுக்காக அழும்போது அவங்கள போக விடாம தடுக்கிறேன்னு அங்க பேசுறேன். என்ன வேஷம் இது? நாடகத்தோட அடுத்த கட்டமா? போடி புரியாதவள. இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது சாந்தி, கார்த்திக் இல்ல.